ஹாய் கைஸ். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான்பன் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் 11ஆம் தேதி ஜனவரி 11 ஃபேர்வெல் மாதிரி அவங்க ஊரில் பெண்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேர்வெல் அப்போது பொண்ணுங்களாம், அந்த பொண்ணுங்க ஸ்கூலு பொண்ணுங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் டேயில் ஸோ மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க இருக்க ட்ரெஸ்ஸில், யூனிஃபார்மில், ஷர்ட்டில் அவங்க என்னெல்லாம் எழுதணுமோ அவங்களுக்கு மெமரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக அது எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லியும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது தவறான விஷயம் தான். அதை பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் கொடுப்பாங்க? ஏதாச்சும் வீட்டில் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி சொல்லலாம். அந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த எழுதின ஷர்ட்டை கழட்டணும் அப்படின்னு 1 இல்லை 2 இல்லை 80 பொண்ணுங்களை நீங்கள் அந்த ஷர்ட்டை கழட்டணும். அந்த பொண்ணுங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு சாரி மேம் அப்படின்னு எல்லாமே கேட்டாலுமே, எல்லாம் சாரி கேட்டாலும் எல்லாம் இல்லை முடியாது, நீங்கள் ஷர்ட் கழட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஷர்ட் கழட்டிட்டு பிளேசர்ஸ் போட்டிருந்துருக்காங்க. நீங்கள் பிளேசர் போட்டுட்டு அப்படியே போங்க, எப்படி அது அப்படியே நீங்கள் போங்க அப்படின்ட்டு வீடு வரையும் அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து திரும்ப பிரின்சிபலில் இதெல்லாம் என்ன இது ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்ட்டு லோக்கல் எம்எல்ஏட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேரண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து போயிட்டு டெபுட்டி கமிஷனர் அவங்கள்ட்ட வந்து இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஜனவரி 11 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தான்பன் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட்டு எந்த வீடியோவும் நான் இது வரையும் பார்க்கல. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு ஆசிரியர் வந்து இப்போ பெண்களை எப்படி நடத்தணும், எப்படி வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்க ஆசிரியரே வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டுன்றது ஒரு ஒரு லிமிட்டு. ஸோ இந்த அளவுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ரொம்பவுமே கீழ்த்தரமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க நீங்கள் எப்படியும் நீங்கள் வந்து இப்படி பண்ண பிரின்சிபலை வந்து நீங்கள் தண்டிக்கணும், அவங்க வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுக்கான கமிஷன் அதுக்கு கமிட்டி அமைச்சு அதுக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அவங்க பிரின்சிபல் வந்து வேலையை விட்டு தூக்கலாம். இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். என்னதான் இருந்தாலும் ஸோ ஓகே, லாஸ்ட் டே ஃபேர்வெல் அப்படின்னா எல்லாம் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய குத்தம்லாம் கிடையாது. இதுக்காக நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தைங்க 10th கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணுங்க அதுங்க எக்ஸாம் எழுத போதுங்க. ஸோ ஆல்ரெடி அந்த பொண்ணுங்க ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆல்ரெடி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பசங்க, படிக்கிற பசங்க இந்த மாதிரி பண்ணால் அந்த பொண்ணுங்களோட மைண்ட் செட் எப்படி பாதிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பிரின்சிபல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே வருத்தத்துக்கு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நடந்துருக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட் எதுவும் நியூஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.